அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜகாத் பற்றி சில பயான்கள். இஸ்லாத்தின் ஐம்பெரும் கடமைகளில் ஈமான் இறை நம்பிக்கை இறுதி மூச்சு வரை இருக்க வேண்டிய கடமை. அல்லாவை நம்புவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாவின் தூதர்கள் என்று நம்புவது. ரெண்டாவதாக தொழுகை தினமும் 5 வேளை தொழுக வேண்டும். மூன்றாவதாக நோன்பு 12 மாதங்களில் 1 மாதம் நோன்பு வைக்க வேண்டும். ஜகாத் ஆண்டுக்கு ஒரு முறை. ஹஜ் ஆயுளில் ஒரு தடவை செய்தால் போதும். ஆனால் ஜகாத்தும் அவசியமாக இருக்கிறது. 5 இம்பார்ட்டண்ட் ஃபரஸ் எப்படியும் செய்ய வேண்டும். அதில் ஜகாத்துக்கு சில கருத்துக்கள் சொல்கிறேன். ஜகாத் என்பது பொருள் சார்ந்த இறை வணக்கமாகும். ஜகாத் கடமையாவதற்கு சில தங்கம் 87 கிராம் இருக்க வேண்டும், அல்லது வெள்ளி 612 கிராம் இருந்தால் ஜகாத் கொடுக்க வேண்டும். அதனுடைய கிரயம் இன்றைக்கு 6,65,000 அப்படி வருது. கோல்டு கேஷ் இருந்தால் கூட, அப்படி இல்லை என்றால் கூட வெள்ளி 612 கிராம் இருந்தாலே 61,000 இருந்தாலே ஜகாத்து அவசியம் ஃபரஸ் ஆகிவிடுகிறது. ஹதீஸ் அபுதாவுதில் ஹதீஸில் நம்பர் 1574 ஜகாத்து வருடம் கொடுக்க வேண்டும் என்று இருக்கிறது. அபுதாபுத் ஹதீஸில். அதே மாதிரியாக 3 அல்லாவுக்கு விருப்பமானவைகள். எவர் 3 காரியங்கள் செய்தாரோ அவர் ஈமானின் சுவையை சுவைத்தவராவார். அல்லாவை மட்டும் வணங்கினார். ரெண்டாவதாக அல்லாவை தவிர வேறு இறைவன் இல்லை என்று உறுதியாக அறிந்து கொண்டார். அல்லாவை தவிர வேறு இறைவன் இல்லை என்று நம்புவது. மூன்றாவதாக தனது செல்வத்திற்குரிய ஜகாத்தை வருடம் மனமுவந்து வழங்க வேண்டும். தனது செல்வத்திற்குரிய ஜகாத் வழங்க வேண்டும். நபி மொழியது அபுதாவுத் 1562 கிதாபில் இருக்கிறது. அதே மாதிரியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபு ராஃபி சஹாபி என்பவருக்கு ஒரு நிலத்தை வழங்கினார்கள். அவர் மரணித்தவுடன் ஹசரத் உமர் ரஸியல்லாஹு அவர்கள் அதை 2,08,000 தீனாருக்கு விற்று ஹசரத் அலி ரஸியல்லாஹு கொடுத்தார்கள். அதன் பிறகு ஹசரத் அலி ரஸியல்லாஹு வருடம் அந்த ஜகாத்தை கொடுத்தார்கள். அந்த பணத்திலிருந்து அபு ராஃபியுடைய பிள்ளைகள் பருவமடைந்ததும் அந்த பணத்தை அவர்களிடம் ஒப்படைத்து விட்டார்கள். நூல் தாரு ஹுத்னி 1979 கிதாபில் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அல்லாவின் கிருபையால் ஜகாத் அவசியமாக இருக்கிறது. மேலும் ஜகாத் கொடுப்பதற்கு யாரை கொடுக்க வேண்டும் என்றால் அவர்களுடைய அப்பாவின் வாரிசுதாரர்கள் முதலில் பார்க்க வேண்டும். பிறகு அம்மாவின் வாரிசுதாரர்கள் யார் அவங்க இதில் சந்ததியில் இருக்கிறாங்களோ ஏழைகள், அவங்களுக்கு பார்க்க வேண்டும். முதலில் அப்பாவுடைய வாரிசுதாரர்கள் பார்க்க வேண்டும். இரண்டாவதாக அம்மாவுடைய சொந்தக்காரர்கள் யார் இருக்காங்களோ அவர்களை ஏழைப்பட்டவர்களுக்கு ஜகாத் கொடுக்க வேண்டும். அதன் மீறி ஏழைகள் யார்கள் இருக்கிறார்களோ அவர்களுக்கும் கொடுக்கலாம். ஆனால் முதலில் சொந்த உறவுகள், அப்பாவுடைய சொந்த உறவுகள், அவங்களுடைய இதுக்கு முதலில் கொடுக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா எல்லோருக்கும் ஜகாத் கொடுப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஸல்லல்லாஹு தஆலா அலா சய்யிதுனா முஹம்மதின் வ அலா ஆலி வ ஸஹ்பி அஜ்மஈன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலாத்தன் தாயிமத்தன் பிதவாபி முல்கில்லா. ஸல்லு அலல் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.